ஐலி சிவா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கபிலன் அடியாளுகிட்ட போய் சொல்லிட்டு, டேய் சாந்தியை நான் வெளியில கூட்டிட்டு போறேன்டா, இங்க இருக்கக்கூடாது, போலீஸுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால அண்ணனை வெளியில கூட்டிட்டு போய் சொல்லிட்டாரு. நீங்க இன்னும் போகலையடா, சீக்கிரம் கிளம்புங்கடா, நானும் கூட்டிட்டு போயிடுறேன், நான் வேணா லொக்கேஷன் அனுப்புறேன், பின்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை தரன்னு இழுத்துக்கிட்டு கபிலன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த அடியார்கள் என்னடா இது, கபிலன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான், அண்ணன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படி இருக்கும்போது இவங்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாரா என்ன, நம்ம எதுக்கும் வர்மா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்மாவை கூப்பிட்டு, என்ன வர்மா, கபிலன் அந்த சாந்தியை நீங்க தான் வேற இடத்துக்கு மாற்ற சொன்னீங்களா, அவன் கூட்டிட்டு போறானேன்னு கேட்குறாங்க. இதை கேட்டது வர்மாவுக்கு சரியான கோவம் வருது. என்னடா செஞ்சுட்டு இருக்கான் அந்த கபிலன், எனக்கே தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானா, முட்டாள், ஏண்டா என்கிட்ட இவ்வளவு லேட்டாவா சொல்லுவீங்க, டே உங்களை மட்டும் இல்லடா என்னையும் சேர்த்து அந்த கபிலன் ஏமாத்திருக்கான், சீக்கிரமா அவன் எங்க போறானோ போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லி வர்மா சொல்லவும், சரிங்க நான் பறக்க ஓடுறாங்க. இங்க வர்மாவுக்கு சரியான கோபம், இந்த கபிலன் என்னையே ஏமாத்திட்டான, கபிலன் சாந்தியை எங்க கூட்டிட்டு போறேன்னே தெரியாம கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ஒரு டீம் போலீஸ் டீம் இவங்களை தேடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வர்மாவோட ஆளுங்களும் கபிலனை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சாந்திக்கு சந்தேகமா இருக்கு, என்னை வர்மா கூட்டிட்டு போச்சுட்டு நீ கூட்டிட்டு போறியா இல்லை நீயா எங்கேயாவது கூட்டிட்டு போறியாங்கிறாங்க. வாயை முடிக்கிட்டு ஒழுங்கா பேசாம அமைதியா போறேங்கிறாங்க. இங்க பாரு எனக்கு என்னமோ தப்பா தெரியுது, நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க சாந்தி. கபிலன் போய்கிட்டு இருந்த வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது, அதுல இருந்து வர்மாவோட ஆட்கள் இறங்குறாங்க, கபிலனை அடிச்சு தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. இந்த பக்கம் சாந்தியை ஒருத்தர் இழுத்துட்டு போகும்போது கரெக்டா சிவா வந்து சாந்தி இந்த பக்கம் இழுத்துட்டு அந்த வர்மாவோட ஆளுகளை அடிச்சு நொறுக்குறாங்க. சிவா ஒரு வழியா சாந்தியை காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க. இங்க வீட்டுல இந்திராணி முதற்கொண்டு எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. ஐயோ பிரேக் டைம் முடிய போகுது, இன்னும் சிவாவை காணுமே, இப்ப என்ன பண்றதுங்கிறாங்க. இன்னைக்கு எப்படியோ ஒரு வழி ஆக போகுது, இது மட்டும் நல்ல விதமா நடக்காம இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வநாயகி ரித்திகாவும். இல்லையானே பதட்டப்படாதீங்க, இப்ப சிவா வந்துருவாரு, சொன்ன டைமுக்கு சாந்தியோட தான் வந்து நிக்க போறாரு பாருங்கிறாங்க. இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்கு, இப்ப என்ன செய்யறது ஐலிங்கிறாங்க. சரி அந்த ஒரு நிமிஷம் நான் சமாளிக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஐலி அந்த பக்கம் போகவும், இந்த பக்கம் சிவா கபிலன் ரெண்டு பேரும் சாந்தியை இழுத்துட்டு வராங்க. வாடி வந்து உண்மையை சொல்லுவா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. செல்வநாயகி பார்த்ததும் சரியான கோவப்படுறாங்க. ஏண்டி நீ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, என் புருஷன் பேர்ல தப்பான பேர் சொன்னியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க சொல்றத சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஏமா இப்படி கோவப்படுறீங்க, அமைதியா இருங்கிறாங்க கபிலன். அப்பதான் சாந்தியை கூட்டிட்டு போய் கேமராவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. சேனல் லைவா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, போய் உட்காந்து பேசுங்கிறாங்க. அப்ப சாந்தி போய் உட்காந்து பேசுறாங்க. உதய பெருமாள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் அவரை பத்தி சொன்னதெல்லாம் பொய், வர்மா என்ன மிரட்டினதுனால தான் நான் இப்படி எல்லாம் பேசும்படி ஆகி போச்சு, அவர் எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க, அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் உதய பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவரோட முதல் மனைவி நானும் சொன்னேன், அதெல்லாம் பொய்யுங்கிறாங்க சாந்தி. செலியனும் மோனிகாவை விட்டு வைக்கலையே, மோனிகாவை கையோட இழுத்துக்கிட்டு வந்து நடந்ததுங்கிறத டிவிக்கு முன்னாடி போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க. மோனிகா வேற வழியே இல்லாம அப்போ வெக்கமே இல்லாம அப்போ நடந்தது எல்லாம் சொல்றாங்க. வர்மா எனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னா, எனக்கும் பணம் தேவைப்பட்டது, அதனாலதான் சாந்தியை வச்சு உதய பெருமாள் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுங்கிறதுக்காக வர்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உதய பெருமாளோட மனைவி சாந்தின்னு நாங்க சொல்ல வச்சோன்னு மோனிகா வர்மா பேச்சை கேட்டு தான் கேப் மறுத்தனம் பண்ணினதை ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சரி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு வந்து எல்லாம் சொல்றாங்க. உதய பெருமாளோட மனைவினா அது செல்வநாயகி மட்டும்தான், அவங்களுக்கு இன்னொரு கல்யாணமெல்லாம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறாங்க சிவா. இதை கேட்டு உதய பெருமாள் முதற்கொண்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவாவா அப்படி சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே உதய பெருமாள் தப்பானவர் கிடையாதுங்கிறத நீங்க எலெக்ஷன்ல தான் அவரோட நேர்மையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சாந்தியா தரன்னு இழுத்துட்டு வந்து செல்வநாயகி முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்றாரு. சாந்தி மன்னிப்பு கேட்டதும் உதய பெருமாள் சொல்றாங்க, பணத்துக்காக நீ இப்படி செஞ்சிருக்க மாட்டேன், உயிருக்கு பயந்துதான் இப்படி செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியுமா, இனிமே இந்த ஊர்லயே இருக்காத, எங்க கண்ணிலையும் படாத, இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. சாந்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மோனிகா சொல்லிக்காம கொள்ளிக்காம அங்கிருந்து போக பாக்குறாங்க. இந்திராணி நிறுத்துறாங்க. நெல்லடி முதல்ல, ஏண்டி என்னை அசிங்கப்படுத்தணும்னு எத்தனை தடவை என்ன அவமானப்படுத்த நினைச்சிருப்பேன், ஆனா நான் ஏதோ பேசாம அமைதியா போய் தள்ளி போயிட்டு இருக்கோம், உனக்கு அதுவே பெரிய இலக்காரமா போச்சுல்ல, இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கிறேன் நீ, நான் உங்ககிட்ட மோத ஆரம்பிச்சுன்னா நீ தாங்கிக்க மாட்டேன். இந்திராணி நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொல்றாங்க. அதையும் தாண்டி சித்தப்பா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான், இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்குன்னா இவங்க சொல்லித்தான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்றாங்க இந்திராணி. இதை கேட்ட உதய பெருமாள், உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்பா, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கிறாங்க. அது மட்டும் இல்ல செலியனும் உண்மையை சொல்றாங்க. வர்மா ஆளுக்கிட்ட கபிலன் சிவா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் அந்த லேடியை கூட்டிட்டு வந்தாங்கிற உண்மையை உடைக்கிறாங்க. செல்வநாயகி கபிலன் கிட்ட சொல்றாங்க, பாத்தியாடா சிவாவுக்கு நன்றி சொல்றாரு உங்க அப்பாங்கிறாங்க. ஆமா, மூணாவது மனுஷங்கிட்ட தானே நன்றி சொல்ல முடியும், பெத்த பையன் அப்பா கிட்ட எல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு இருக்க முடியுமா, அவன் சொல்றது சரிதாம்மா, நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்காம பேசாதீங்கிறாங்க கபிலன். நான் செஞ்சது கடமை, அவன் செஞ்சது உதவி, அதனால நன்றி சொல்றாங்க, எனக்கு நன்றி சொன்னா அது நல்லா இருக்காதல்ல அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. கபிலா, இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அந்த சிவா வாயாலேயே உங்க அப்பாவுக்கு நான் மட்டும்தான் பண்டாட்டின்னு சொல்லிட்டேன் பாரு,
இனிமே அவனெல்லாம் உரிமை கொண்டாட வரவே முடியாது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்றாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுல இனிமே அடுத்தது கொண்டாட்டம் தான், சந்தோஷமா கொண்டாடலாங்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஐலி மட்டும் சிவாவை கவனிக்கிறாங்க. சிவா தலையில இருந்து ரத்தம் வடிகிறத பார்த்ததும் சிவா என்னாச்சு உங்களுக்கு தலையில ரத்தம் வடியுது பாருங்கிறாங்க. அப்படியே சிவா மயங்கி சரிஞ்சு விழுறாங்க. அப்பவே முதல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆளுக கட்டையால் அடிச்சிருக்காங்க. அந்த காயத்தால தான் ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லி அதை உடனே மருந்து வச்சு கட்டி விட்டுருக்காங்க. அப்போ சிவா யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அங்கே ஐலி வராங்க. உங்களுக்கு வெந்தனி வச்சு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. இந்திராணி வந்ததும் என்னக்கா அப்படின்னு கேட்குறாரு சிவா. சிவா உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. உதய பெருமாள் தான் அப்பான்னு நீ உறுதியா சொன்ன. ஆனா இப்போ இந்த குடும்பத்தோட நிம்மதி கெடக்கூடாதுன்னு நினைக்கிறியப்பா. இன்னும் சொல்ல போனா சித்தப்பாவோட மனைவி செல்வநாயகி மட்டும்தான்னு சொன்னப்பாரு. இந்த குடும்பத்தோட மான மரியாதையும் காப்பாத்திருக்க சிவா. உன்னால இந்த குடும்பத்துல எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்காங்கன்னு இந்திராணி சொன்னதும் சிவா அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் ஏக்கா இப்படி எல்லாம் நடக்குது, எல்லாரும் இருந்தும் நான் மட்டும் யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறேனேன்னு அழுகுறாங்க சிவா. குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காக நான் என்னதான் செஞ்சாலும் நானே அனாதைன்னு ஒத்துக்கும்படி ஆயிப்போச்சு பாருங்கக்கா. இதுக்கப்புறம் இனிமே எனக்கு என்ன இருக்கு என் வாழ்க்கையில? எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அனாதை தானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்னடா சிவா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் அனாதை கிடையாது, உனக்காக அக்கா நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் இந்த அக்கா உனக்காக கூடவே இருப்பேன்டாங்கிறாங்க இந்திராணி. சிவா சித்தப்பா உனக்கு ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டியும் சரி நீ கடைசி வரைக்கும் என்னோட தம்பி தான், யாரால இதை மாற்ற முடியாதுங்கிறாங்க இந்திராணி. இந்திராணி சொன்னதை கேட்டு சிவாவுக்கு ஆறுதலாக இருக்கு. வெளியில் இங்கே பார்த்தா உதய பெருமாளுக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. சிவா எவ்வளோ ஒரு நல்லவனாக இருந்தால் அப்பவும் தானாடாட்டம் தன் தசியாடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவன் என் பையனாக இருந்ததுனால தானே அந்த சாண்டியை தரன்னு இழுத்துட்டு வந்து வாடி முதல்ல உதய பெருமாள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லுங்கிறாங்க. சாண்டியும் அவர் பேச்சை கேட்டு அதே மாதிரி உதய பெருமாளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் போய் சொன்னேன், பணத்துக்காக தான் இப்படி ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்பான நியூஸ் பரப்பி விட்டேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு உதய பெருமாள் எல்லாம் சிவா மேலே தானே இன்னைக்கு என் பேர் நல்ல பேர் ஆயிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உதய பெருமாள் சிவா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க. உதய பெருமாளுக்கு மனைவினா அது செல்வநாயகி மட்டும்தான், அவருக்கு வேற எந்த கல்யாணமும் நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சிவா சொன்னது எல்லாம் நினச்சி அப்படியே குற்ற உணர்ச்சியில் குறுகி நிற்கிறாரு உதய பெருமாள். உதய பெருமாள் சிவா கிட்ட தனியாக பல விஷயங்கள் பேசலான்னு கிட்ட வராங்க. ஆனால் உதய பெருமாள் கிட்ட சிவா பேச மனசே இல்லாமல் ஃபோன் எடுத்து வச்சுட்டு வேறு யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி போகிறாங்க வராங்க. அங்கே வந்து நிற்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் உதய பெருமாள் கிட்ட முகம் கொடுத்து பேசாத சிவா திரும்ப போகிறாங்க. மனசு வலிக்க நிற்கிறாரு உதய பெருமாள். இங்கே இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே கபிலனுக்கு சரியான நெருக்கடி கொடுக்குறாங்க. வர்மா ஃபோன் பண்ணி வர சொல்லவும் கபிலன் சரி எப்படியாவது வர்மாவை போய் சமாதானம் பண்ணலான்னு போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கெல்லாம் உனக்காக ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் கபிலா, வா வந்து ஸ்வீட் எடுத்துக்க, என்ன எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்துருக்கேல, இந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஆளை நான் எங்கேயும் பார்த்ததில்ல, வாடா வா உனக்காக ஸ்வீட் வச்சிருக்கேன், வா வந்து எடுத்துக்கோங்கிறாங்க. கபிலன் வருவான் என்னை மன்னிச்சிட்டு வருமானு கெஞ்சுறாரு. ஏண்டா நீ பண்ணின காரியத்துக்கு உனக்கு ஸ்வீட் தானே கொடுக்கணும், ஏன் நான் சொன்னால் ஸ்வீட் எடுக்க மாட்டியா? அப்போ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் சொல்கிறதையெல்லாம் நீ கேட்பேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, ஸ்வீட் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கையால் 2 அரைகிறாங்க. அது மட்டும் இல்லை ஒரு உதச்சு அப்படியே நெஞ்சிலேயே குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. வருமா காலாலேயே வருமா நெஞ்சில் கபிலன் நெஞ்சில் உதன்னு உதைக்கிறாங்க. ஏண்டா நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு நெஞ்சு உதைக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு தடவையும் காரியத்தை கெடுத்துட்டு சொதப்பி வைப்பேன், நீ என்கிட்ட வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பேன், நானும் முட்டாள்தனமாக உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்று கேன பையன் நினைச்சியடா, என்கிட்டயே இருந்துகிட்டு எனக்கு எதிராக வேலை பார்ப்பியாடா, ஏண்டா நான் முட்டாள் நினைச்சு தானே நீ இந்த வேலை பார்த்துருக்க, இனிமே இந்த மாதிரி எனக்கு எதிராக செய்யறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க வர்மா. அங்கே பக்கத்தில் இருந்தவங்க அந்த 2 ரவுடிங்களும் வர்மா வேண்டாம் கபிலன் பாவம் விட்டுருங்கிறாங்க. ஓஹோ எல்லாருமே இப்போ கபிலன் பக்கம் திரும்பிட்டீங்களோ, கபிலனுக்கு அனுதாபம் பார்க்குறீங்களாடா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்மா கையில் வச்சு இந்த துப்பாக்கியை அப்படி கையால் ஷூட் பண்ணுறாங்க. அங்கே டிமீர்னு வெடிக்குது. வெடிச்ச சத்தத்தில் ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. கபிலனை தான் ஷூட் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் கபிலனோட காலில் ஷூட் பண்ணி வெளியே தள்ளி வீசுறாங்க. கபிலன் காலை நொண்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போய் தடத்தில் விழுந்து கிடக்குறாரு. அப்போ தான் சிவா ஐலி 2 பேருமே அவங்க டீமோட வெளியில் வந்திருக்காங்க. கபிலன் எங்கே போனான்னு தெரியலையே, கபிலனை யாரோ அழைச்சிக்கிட்டு பண்ணதை நான் பார்த்தேங்கிறாங்க சிவா. அது வர்மாவோட ஆளாக தான் இருக்கும், கண்டிப்பாக வர்மா தான் அவனை ஏதோ பண்ணியிருக்காங்கிறாங்க. ஆமாம் இப்போ நியூஸில் வந்துருச்சு, வர்மா கபிலனை அவன் கூட்டணியிலேருந்து விலக்கிட்டான். விலக்கிட்டது மட்டும் இல்லை அவன் துரத்தி அடிச்சு நிச்சயமாக அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் பார்ப்பான், அவனை உடனே நம்ம காப்பாற்றணும் ஐலி அப்படின்னு சிவா ஐலி 2 பேரும் கபிலனை தேடிக்கிட்டு வராங்க. கபிலனை திரும்பி பார்க்கும்போது அங்கே தடத்தில் அனாதையாக கிடக்குறாரு, காலில் குண்டடிப்பட்டு கிடக்குறாரு கபிலன். இங்கே பார்த்தா வீட்டில் பரபரப்பாக இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் கபிலனை காணுமே அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் வீட்டில் பதறிக்கிட்டு இருக்காங்க. ஐலியும் சிவாவும் ஒரு வழியாக கபிலனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா காலில் குண்டடிப்பட்டிருக்கு. அந்த குண்டடிப்பட்டதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி டாக்டர் என்ன செலவானாலும் சரி அவனுக்கு கால் குணமாகனா போதும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு சிவாவும் ஐலியும் சொன்னதுக்கப்புறம் டாக்டரும் அதுக்கான காரணம்
காரணம் கேட்குறாங்க. நாங்களும் போலீஸ் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கபிலன் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காரு. வீட்டில் பார்த்தா பரபரப்பாக கபிலனை காணுமேனா ரித்திகா அலறிக்கிட்டு இருக்காங்க. இந்திராணி ரித்திகாவுக்கு சமாதானம் பண்ணுறாங்க. போதும் நிறுத்துங்க, இப்போ எல்லாம் என்னென்னமோ பிரச்சனை நடந்தது. இந்த பிரச்சனையில் ஏன் புருஷன் தான் வசமா சிக்கிட்டாரு. வர்மா கிட்ட எதிர்த்து சண்டை போட்டு அந்த சாந்தியை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் ஏன் புருஷனை ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்க வச்சுட்டான் அந்த வர்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரித்திகா. இதை கேட்டு இந்திராணி, என்ன ரித்திகா சொல்லிட்டு இருக்க? இந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்தது தான், உனக்கு மட்டும் இல்லைங்கிறாங்க. இல்லை, இவர் மட்டும் எலெக்ஷனில் நிற்காம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ இவர் எலெக்ஷனில் நின்னதுனால தானே இப்போ அந்த சாந்திங்கிற பொம்பளை இப்படி கெட்ட பேர் வச்சுட்டா. இப்போ பாருங்க, என் புருஷனையும் காணோம். அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஏதோ ஆபத்து நடந்திருக்கும் போல என் மனசுக்கு தோணுது. அவர் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லி ரித்திகா ஒரு பக்கம் தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்காங்க. இங்கே சிவா எலி 2 பேரும் கபிலனை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கபிலனை ஷூட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமாக அப்படியே சுற்றி வளைச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வர்மாவோட வீட்டு பக்கம் வந்துடுறாங்க. இங்கிருந்து தான் குண்டடி சத்தம் கேட்டுதுன்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலியும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வர்மா இருக்காரு. வர்மாவை பார்த்ததும் சிவா ஐலி 2 பேரும், என்னங்க உங்கள் வீடா சார்? உங்களை நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. சிவா வாங்க வாங்க, நானும் தான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. சார், இங்கே ஏதோ குண்டடி சத்தம் கேட்டுதுன்னு கேட்குறாங்க. சிவா, அதுவா, நான் டிவி சண்டை வேகமாக வச்சுருந்தேன். அதில் சண்டை காட்சி வந்தது. அந்த சண்டை காட்சியில் துப்பாக்கி சூடு ரொம்ப பெரிய போர்க்களமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதை சவுண்டாக வச்சதுனால உங்களுக்கு ஒரு வேளை அப்படி கேட்டிருக்குமோ அப்படின்னு வர்மா அப்படியே பேச்சு திசை திருப்பி விடுறாங்க. சிவாவும் ஐலியும் இருக்கலாம் சார், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, உங்கள் ஏரியா பக்கமாச்சே, சரி ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வர்மாவும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஐலி யாருங்கிறதே தெரியாத வர்மா பேசிட்டு போகிறாங்க. வர்மா யாருங்கிறதே தெரியாமல் சிவாவும் ஐலியும் அங்கேருந்து பேசிட்டு போகிறாங்க. ஐலிக்கு அப்பவும் சந்தேகமாக இருக்குது. என்னாச்சு, வர்மா வீட்டில் வேறு யாரும் இன்னும் 4 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ஆனால் நம்ம போய் பார்க்கும்போது அங்கே சேர் அது இதுன்னு எல்லாம் கலைஞ்சு தானே கிடந்ததுங்கிறாங்க சிவா. ஆமாம் சிவா, எனக்கு இவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம் டவுட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் உண்மையை இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணும். அப்பப்போ இவர் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க ஐலி. இதை கேட்ட சிவாவும், இருக்க சான்ஸ் கிடையாது, இவர் ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வர்மா யார், வர்மா வீட்டுக்கு எதுக்கு போகிறான்? ஆனால் இந்த சுற்று வட்டார ஏரியாவில் தான் வர்மா இருக்கான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அங்கேருந்து தான் அவன் பிடிச்சி தள்ளி இருக்கான். இந்த கபிலனும் அடி தாங்க முடியாமல் வலியிலையும் வேதனையிலையும் துடிச்சிட்டு இருக்கான். சரி விட ஐலி, கபிலன்கிட்டயே கோளாராக கேட்டு பார்க்கலாங்கிறாங்க. அவன் எப்படி சொல்லுவான்? இப்போ தான் மாமாவுக்கு எதிராகல அவன் பேசியிருக்கான். அவன் பண்ணின காரியத்தை நினச்சி இந்த வர்மா அவனுக்கு எதிராக திரும்பியிருக்கான். அப்படி சொல்கிறதுனால கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சிவா ஐலி 2 பேரும் கபிலன்கிட்ட உண்மையை கேட்கறதுக்காக போயிருக்காங்க. வர்மா பற்றின உண்மைகள் எல்லாம் கபிலன் வெட்ட வெளிச்சமாக சிவா கிட்டேயும் ஐலிக்கிட்டேயும் சொல்லி தனக்கு துணையாகவும் பாதுகாப்பும் கேட்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோடில் பார்க்கலாம்.